நீட் வந்து ஒழிக்கிற வரைக்கும் வந்து எங்களுடைய போராட்டம் வந்து தொடரும் அப்படின்னு வள்ளுவர் கூட்டத்தில் வந்து போராட்டத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ எலெக்ஷன் என்ன சொன்னாங்க? எலெக்ஷன் என்ன சொன்னாங்க? நீட் ஜெயிச்சு வந்த உடனே முதல் கையெழுத்து நீட் ஒழிப்பு அப்படின்னாங்க. போட்டாங்களா? போடலை. அப்புறம் வெக்கம், மானம், சூடு, சொரணை இருந்தால் இதை எப்படி ஒழிக்கணுங்கிறது வந்து தெரியும். ஹையர் பண்ணி சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடத்த சொல்லுங்க. டைரக்ஷன் ஹஸ் கம் ஃப்ரம் சுப்ரீம் கோர்ட் மேடம். நம்ம நாட்டுல வந்து ஒரு கேஸ் போட்டா எவ்வளவு வருஷம் எடுத்துட்டு போகும்? அது எனக்கு தெரியாது. இது வந்து கேஸ் வந்து போட்டா எவ்வளவு நேரம் ஆகும்னு நீங்க சொன்னீங்கன்னா இது வந்து உங்க மேல நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை நான் தொடுக்க வேண்டியது இருக்கும். அரசு பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவர்களுக்கு இடம் கிடைக்கிறது இல்லை, முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு கிடைக்கிறது இல்லை, என்ன சமுதாயத்தால் வஞ்சிக்கப்பட்ட மாணவர்களுக்கு அழகாக இதை கொடுத்துடலாமா? இதுக்கு ஒத்துக்கிறாங்கன்னா சொல்லுங்க. நீட்டை வந்து எடுக்கிறதுக்கு உண்டான வேலையை நானும் வந்து என்னால் முடிஞ்சதை நான் பண்ணி கொடுக்குறேன். கண்டிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, மெடிக்கல் காலேஜ் சீட்டு எவ்வளோ ரூபாய்க்கு போயிட்டு இருந்துன்னு தெரியும் எல்லாருக்கும். ஆமாம். என்ன 1 கோடி ரூபாய்க்கு வந்து எம்பிபிஎஸ் சீட் வந்து விற்கப்பட்டது. இப்போ அது நடக்கலை, அதனால மக்கள் கோவப்படுறாங்க. இதுதான் ஒரே ஒரு வரி. இந்த இத்தனை கையெழுத்து வாங்கி என்ன பண்ணாங்க? சேலத்தில் இருந்து இளைஞர் மாநாட்டில் கொண்டே கொடுத்தாங்க. எப்போ பார்த்தாலும் நாங்கள் போராட்டத்துக்கு எங்கள் மாணவர்களை தூண்டுவோம்னா போராடக்கூடிய மாணவர்கள் தவறாக இருக்குன்னு சொல்லுவாங்க. முழுமையாக தவறாக இருக்குது. தலையிலேருந்து கால் வரைக்கும் மொத்தமாக மாற்ற வேண்டியது இருக்குது. வணக்கம் சார். வணக்கம்மா. நீட் தேர்வு வந்து ரொம்ப சர்ச்சையாக போயிட்டு இருக்கு. எல்லாருக்குமே தெரியும். காங்கிரஸ் வந்து நாளைக்கு போராட்டம் நடத்த போகிறோம். அதே மாதிரி திமுக இளைஞர் அணி சார்பில் வந்து போராட்டம் வந்து 24ஆம் தேதி நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்து அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு ஏடிஎம்கேலேருந்து இபிஎஸ் சொல்லியிருக்காரு, நீட் தேர்வுக்கான நாடகம், மக்களை ஏமாற்றுவதற்கான அடுத்தபடியான நாடகத்தை திமுக தொடங்கிவிட்டது அப்படின்னு அதிமுகவில் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டினுடைய முதல் மெடிக்கல் காலேஜ் வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் உருவானப்பட்டது. மதுரை மெடிக்கல் காலேஜ் வந்தது, கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் இருந்தது, தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ், திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ். இதெல்லாம் வந்து வந்தது 1966க்குள்ளே இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அடுத்தப்பல ஒரு 20-25 வருஷத்துக்கு வேறு எந்த மெடிக்கல் காலேஜும் வரல. அதுக்கப்புறம் வந்த மெடிக்கல் காலேஜ் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஒன்றான ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ். 1985 அந்த காலேஜ் உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் நமக்கு நிறைய மெடிக்கல் காலேஜ் வந்துங்கிறது 1990க்கு அப்புறம். அதுவும் நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சி பண்ண காலங்கள் எல்லாம் அரசு மருத்துவக் கல்லூரியில் வந்திருக்கும். மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் ஒரு லிஸ்ட்டு போட்டிருப்பாங்க. எந்தெந்த மெடிக்கல் காலேஜ் இருக்குது, எதுக்கெல்லாம் அப்ரூவல் இருக்குது, அது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, அது வந்து ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜா, இதில் எத்தனை பேர் வந்து அதுக்கு அட்மிஷன் கொடுத்துருக்காங்க, அப்ரூவ்டு அட்மிஷன் இது எவ்வளோன்னு சொல்லி அவங்க ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 1966க்கு அப்புறம் காங்கிரஸ் ஆட்சி முடிந்த பிறகு என்ன திமுக ஆட்சியில் 75 வரைக்கும் ஒரு மெடிக்கல் காலேஜும் ஆரம்பிக்கப்படலை. எம்ஜிஆர் பீரியடில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரே ஒரு மெடிக்கல் காலேஜ் வந்து ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ். 1991க்கு அப்புறம் தான் மெடிக்கல் காலேஜ் வருது. அதில் வந்து எப்பெல்லாம் ஏடிஎம்கே நடந்ததோ, ஆட்சியில் இருந்ததோ, அப்போல்லாம் உருவாக்கப்பட்டது வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். எப்பெல்லாம் திமுக ஆட்சியில் இருந்தோ அப்போல்லாம் வந்து ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ். நான் இப்போது இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ப்ராபப்ளி அந்த ப்ராசஸ் முன்னாடி ஆரம்பித்து இது எப்போ அந்த காலேஜ் ஆரம்பிக்கப்பட்டது அஃபிஷியலி ஓப்பனுங்கிறத பற்றி மட்டும் தான் சொல்கிறாங்க. மேபி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கலாம், அந்த ப்ராசஸ் முடிஞ்சு வந்திருக்கலாம். பட் வருஷத்தை பற்றி மட்டுமே நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். என்ன இது வந்து ஒரு க்ரைட்டீரியா. அதனால் வந்து இங்கே நிறைய மெடிக்கல் காலேஜ் நாங்கள் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி டிஎம்கே சொன்னாங்கன்னா அதனுடைய மிக பெரும்பான்மையான பங்கு வந்து ஏடிஎம்கேக்கு இருக்குங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு சமாச்சாரம். இவங்கள் ஆட்சி செய்த காலகட்டத்தில் வந்தது முழுக்க பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் தான், நாட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ். இது முதல் க்ரைட்டீரியா. இன்றைக்கி வந்து 1.5 லட்சம் மாணவர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து நீட் எக்ஸாம் எழுதுகிறாங்க. 15லேருந்து 16 லட்சம் மாணவர்கள் வந்து ஆல் இண்டியாவில் வந்து நீட் எக்ஸாம் எழுதுகிறாங்க. இத்தனை பேர் எம்பிபிஎஸ்க்கு போகணும்னு சொல்லி அவங்க பார்க்குறாங்க. இதில் முதல் க்ரைட்டீரியா இதில் எத்தனை பேர் வந்து நிஜமாகவே படிக்கிட்டு போகிறாங்கிற கண்டிஷன் கம்மியாக இருக்கும். நிறைய கொஞ்சம் பேர் வந்து நான் எங்களை மாதிரி ஆட்கள்லாம் ஏதாவது எக்ஸாம் எழுதுனா சரி எழுதி போகும்போது வந்தால் போகிறது போனால் போகுதுன்னு சொல்லி எழுதுகிற கோச்சியும் இருக்கும். இல்லை நீங்கள் 100% மக்களுமே வந்து அவங்க மருத்துவம் படித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்தாலும் உங்கள்கிட்ட சட்டியில் அவ்வளோ இல்லையே. தமிழ்நாட்டில் வந்து உங்கள்ட்ட என்ன 8000 மெடிக்கல் காலேஜ், 8000 சீட் இருக்கா, 10,000 சீட் இருக்கா, சம்திங் லைக். இப்போ கடைசியாக ஒரு 11 மெடிக்கல் கல்லூரியில் வந்து மோடி கொடுத்து ஓப்பன் பண்ணாங்க. எல்லாம் சேர்த்து ஒரு 10,000 மெடிக்கல் காலேஜ் இருக்க வச்சிங்களேன். மீதி 1,40,000 பேர் என்ன பண்ண போகிறாங்க? இது முதல் க்ரைட்டீரியா. இன்னொன்று இங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா பேசப்படுவது என்னங்கிறத காட்டும் பேசுகிறது யாருன்னு சொல்லி தான் இவங்க வந்து பதில் சொல்லுவாங்க. நமக்கு தெரியும் எம்பிபிஎஸ் படித்து 5.5 வருஷம், அப்புறம் 2 வருஷம் 3 வருஷம் வேலை பார்த்து, எம்டி படித்து, அதுக்கப்புறம் 3 வருஷம் வேலை பார்த்து, டிஎம் முடித்து, அநேகமாக இவங்களுக்கு வந்து துடி சம்பாதிக்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா 40 வயசு ஆயிடுது. ஏன்னா நம்முடைய ஆட்களும் எம்பிபிஎஸ் டாக்டர்கிட்ட போக மாட்டேங்கிறான். தலைவலிக்கிறாப்புல இருக்கிற சிடி ஸ்கேன் எடுத்துலாம் இவன் டாக்டர்கிட்டே போய் கேள்வி வைக்கிறான்.
அவர் டாக்டர் ஒரு மருந்து கொடுத்தாருன்னா அதை போய் கூகுளில் போய் சர்ச் பண்ணுறான், அது என்ன வருதுன்னு. அதை பார்த்தா வந்து இதுக்கு இந்த சைடு எஃபெக்ட் வரும் போல இருக்கேன்னு. என்னமோ இவர் வந்து சைடு எஃபெக்டே இல்லாத நல்ல உணவை உண்பதாகவும் இவர் சிகரெட் குடிக்கல, தண்ணீரிக்கல, எந்த தவறும் பண்ணுறதில்லைங்கிறப்பலையும் இவனுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு அபிப்பிராயம். இவங்க போய் டாக்டர்கிட்ட போய் கேள்வி கேட்டு வில்லங்கத்தை பண்ணிட்டு இருக்கான். இதுதான் டாக்டர்ஸுக்கு உண்டான ரியாலிட்டி இன்னைக்கு உண்டான ஒரு கணக்கில். இத்தனை சீட்டு தான் இருக்குது, 10,000 சீட்டு தான் இருக்குங்கும் போது 1,50,000 பேர் நீங்கள் எங்கேருந்து நீங்கள் வந்து அகாமடேட் பண்ண போகிறீங்க? எப்படி அது பண்ண முடியும்? ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் வந்து அதுக்கு வந்து ஒரு தரம் பிரிக்க போகிறீங்க, ஒரு ஸ்லாப் ஒன்று போட போகிறீங்க, ஒரு கேட் ஒன்று போட போகிறீங்க. எப்படி போட போகிறீங்க? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மார்க் பேஸ்டாக வந்து தமிழ்நாட்டில் இருந்தபோது உங்களுக்கு வந்து அந்த நாமக்கல் கல்லூரிகளில் படித்த மாணவர்கள் தான் மிக பெரும்பான்மையான இடத்த எடுத்துக்கிட்டாங்க. அரசு பள்ளி மாணவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைச்சுன்னு சொல்லி ஒரு ஆர்டிஐ ரிப்போர்ட் போட்டு எடுத்து கொடுத்தாங்க. ஒரு 6 வருஷத்தில் பார்த்தா 78 மாணவர்கள் 80 மாணவர்கள் தான் வந்திருக்கு. மொத்தமே 6 வருஷத்துக்கு இவ்வளோ தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு ஒன்று இருந்தது. இதுவும் ரியாலிட்டி. இந்த கொஸ்டின்ஸை எப்படி வந்து நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் கேள்வி. சரி, நீட் எக்ஸாமை கேள்வி கேட்குறாங்க இல்லையா? அரசு மருத்துவக் கல்லூரிகளில் வந்து மார்க்கை வச்சு அட்மிஷன் போட்டுட்டு இருந்தாங்க. எல்லா ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ்லேயும் தெர் வாஸ் ஒன் எக்ஸ்ட்ரா என்ட்ரன்ஸு. எஸ்ஆர்எம்ல இருந்தது, அப்புறம் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இருந்து எல்லா யூனிவர்சிட்டியும் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக வச்சாங்க. ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் தனித்தனியாக 1000 ரூபா 2000 ரூபா கட்டி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மக்கள் வந்து பரிசு எழுதிட்டு இருந்தாங்க. ஸோ மொத்த எக்ஸாம்ஸ் வந்து அவங்க அந்த மாணவர்கள் எடுத்த எக்ஸாம்ஸோட நம்பர்ஸ் வந்து இதை விட ஜாஸ்தி. பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைக்கு நம்ம வந்து சொல்யூஷன் எடுக்கணுமே தவிர இந்த ப்ராசஸே தப்புன்னு சொல்லி பேச முடியாது. சரி, இதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருந்துச்சு மெடிக்கலுக்குன்னு தனியா. இப்போ அதுவும் வந்து நீட் மாதிரி தானே வந்து வச்சிருப்பாங்க. ஆமாம், அதை நம்ம வந்து இந்த என்ட்ரன்ஸை காலி பண்ணிட்டோம் இல்லையா? கவர்மெண்ட் அதாவது வந்து இன்ஜினியரிங் மெடிசனுக்கு வந்து முதல்ல ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஒன்று இருந்தது. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமே வேண்டாம்னு சொல்லி தான் காலி பண்ணி மார்க் பேஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க. மார்க் பேஸ் பண்ணி கொண்டு வேற ஒன்றுமே இல்லைங்க. 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வேகமாக வரவங்களுக்கு சீட்டுன்னு கொடுத்தீங்க வச்சிங்களேன், 11ஆம் வகுப்புலையும் 12ஆம் வகுப்புலையும் என்ன அந்த வந்து பணம் இருக்கிறவங்களும் இதுக்கு ஒன்றான வசதி இருக்கிறவங்க வந்து இந்த பிள்ளைகளை ஓட்டப்பந்தயத்துக்கு வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ரியாலிட்டி என்ன. அதனால் அந்த ரியாலிட்டியை வந்து நீங்கள் ஒன்றும் மாற்றவே முடியாது. சரி, 1,50,000 பேர் பரீட்சை எழுதினதில் 86,000 பேரோ 87,000 பேரோ அந்த 50% கட் ஆஃபுக்கு மேலே வந்திருக்காங்க. ஸோ டெக்னிக்கலி தே ஆர் எலிஜிபிள் டு என்டர் இன் டு மெடிக்கல் காலேஜ். இவ்வளோ தானே. இப்போ இருக்கிற ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு அவங்களுடைய ஸ்கோப் இருக்குது இல்லையா? கவர்மெண்ட்டுக்கு ஒரு நம்பர் ஆஃப் சீட்ஸ் அவங்க அலாட் பண்ணுறாங்க, ஒரு நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து இவங்க வந்து ப்ரைவேட்டாக வந்து ஹையர் ஃபீஸில் வாங்கிக்கலான்னு இருக்கு இல்லையா? அதை வேணும்னா அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் இந்த 84,000 பேரில் அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் இருப்பாங்க இல்லையா? அந்த 7.5% சீட்டு நம்ம கொடுக்குறோம், கவர்மெண்ட் வந்து கோட்டா கொடுக்குறோம். இது போக அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் இருப்பாங்க இல்லையா? அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள், இல்லைன்னா சமுதாயத்தால் வஞ்சிக்கப்பட்ட மாணவர்கள், இல்லைன்னா சிங்கிள் பேரண்ட்டோடைய மாணவர்கள், இந்த மாதிரி உண்டான கண்டிஷன்ஸில் வந்து இவங்க கவர்மெண்ட் ஃபீஸை வாங்கிட்டு சீட்டு கொடுக்கலாம்ல, ஏன் கொடுக்குறது இல்லை? ரொம்ப ஈஸியான வேலை இல்லை. கண்டிப்பாக 5 வருஷத்துக்கு மாதிரி பண்ணியாச்சு வச்சுங்களேன். அரசு பள்ளி மாணவர்கள் இவங்களே வந்து ஒரு ஸ்கோப் கொடுக்கலாம்னா ஏன் கொடுக்குறது இல்லை? இப்போ நீட் தேர்வு வந்து ஒழியணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எங்களுக்கு நீட்டே வேண்டாம், நீட் வந்து ஒழிக்கிற வரைக்கும் வந்து எங்களுடைய போராட்டம் வந்து தொடரும் அப்படின்னு வள்ளுவர் கோட்டத்தில் வந்து போராட்டத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ எலெக்ஷன் என்ன சொன்னாங்க? எலெக்ஷன்ல என்ன சொன்னாங்க? நீட்ல ஜெயிச்சு வந்த உடனே முதல் கையெழுத்து நீட் ஒழிப்பு அப்படின்னாங்க. போட்டாங்களா? போடலை. அப்புறம் வெக்கம் மானம் சூடு சொரணை இருந்தால் இதை எப்படி ஒழிக்கணுங்கிறது வந்து தெரியும், தளபதிக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும், என்ன பண்ணணும் நாங்கள் பண்ணிடுவோன்னு எல்லாம் அவங்க சொன்னது தான். ஆமாம், மரியாதைக்குரிய உதயநிதி அவர்கள் சொன்ன கமெண்ட் இதெல்லாம். கண்டிப்பா ஏன் பண்ணலை? முதல் சுப்ரீம் கோர்ட் ரூலிங்மா, இவங்க சௌரியத்துக்கெல்லாம் பண்ண முடியாது. இதெல்லாம் நம்ம சொல்லிட்டே அலையலாம், சொல்லிகிட்டே இருக்கலாம், பட் ப்ராக்டிகலி இட் இஸ் நாட் பாசிபிள். இதெல்லாம் யூ பிளே வித் எமோஷன், பீப்புள்ஸ் எமோஷன். இப்போ இதுக்கு வந்து என்டிஏ தான் வந்து காரணம், முக்கியமான காரணம் என்டிஏவும் வந்து ஒன்றிய அரசும் தான். ஏன்னா பீகார், குஜராத், ஹரியானாவில் வந்து இந்த பிரச்சனை வந்து முக்கியமாக மோடி வந்து ஆளக்கூடிய இடத்துல தான் வந்து சர்ச்சைகள் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி கருணை மதிப்பெண்கள் வழங்கியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து லீக் ஆயிருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஒன்றிய அரசு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது, பிஜேபி மேலே தான் குறை சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒன்றிய அரசுன்னு ஒன்று இல்லைம்மா, அது மத்திய அரசு இருக்குது, பாரத பேரரசு இருக்குது. என்ன இவங்க ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால் வந்து இந்த வார்த்தையை வந்து நான் மொத்தமாக நிராகரிக்கிறேன். ஏனென்றால் மத்திய அரசாங்கம் நினைத்தால் எந்த மாநிலத்தையும் எத்தனை கூறாகவும் பிரிக்கலாம். 2 மாநிலத்தை சேர்க்கலாம், 2 மாநிலத்தை இணைச்சி 4 மாநிலமாக மாற்றலாம், என்ன ஒன்றா செய்யலாம். அதனால் இவங்க வந்து சுய அறிவுக்கு வந்து ஒன்றிய அரசுலாம் பேசிகிட்டு இருக்கலாம்.
ஒன்றிய அரசுலாம் ஒன்றும் இல்லை. அது வந்து அது பாரத பேரரசு. என்ன முழுமையான அதிகாரம் மிகுந்த பாரத பேரரசு. எத்தனை கண்டிஷனுக்கு வந்து திமுக வந்து போன தடவை எதிர்த்து ஓட்டு போட்டாங்க, எத்தனை தடவை வெளிநடப்பு பண்ணாங்க. இவ்வளோ தான் கிரைட்டீரியா. இது அரசியல். அந்த அரசியலுக்குள்ள நான் போகிறதுக்கு தயாராக. நான் என்னுடைய ஸ்டாண்டை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். என்ன அதனால் ஒன்றிய அரசுலாம் ஒன்றும் கிடையாது. சரி, கொஸ்டின் பேப்பரையே ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க வச்சுங்க, பீகார்லையும் குஜராத்லையும். உங்களுக்கு என்ன பிரச்சனை அதனால? அப்ப அத்தனை பேருக்கு மட்டும் வாண்டட் இருக்கக்கூடிய பரீட்சையை 24 லட்சம் பேர் எழுதுறாங்க. தமிழ்நாட்டினுடைய மெடிக்கல் காலேஜுக்கு இல்ல ஒரு நிமிஷம் சார், 24 லட்சம் பேர் எழுதுறாங்க. அதுல 7 பேர் மட்டும்தான் வந்து அந்த ஹை லெவல் மார்க்குக்கே வர முடியும். 10க்குள்ளதான் வர முடியுங்கும் போது எப்படி 67 பேர் வந்து அந்த மார்க் வந்து வாங்க முடியும்? எப்படி பிரச்சனை இல்லைன்னா அப்படின்னா உங்க அரசுல செஞ்சு அது தவறு இல்லை, இந்த மாநிலத்துல செஞ்சு அது தவறா? முதல்ல ஒரு விஷயம் சொல்றேங்க. அந்த ஒரு பொண்ணு ஒன்று வந்து ஏதோ ஒரு என்னோட பேப்பரை மாற்றிட்டாங்க வச்சாங்கன்னு ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தது. நேற்றுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த பொண்ணு சொன்னது தப்புன்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம பேச மாட்டோம். என்ன இது முதல் கிரைட்டீரியா. இந்த அந்த ஒரு பொண்ணு சொல்றதுனால வந்து நம்ம அது தவறு அப்படினு சொல்லிட்டு வந்து நம்ம எடுக்க முடியல. கொஞ்சம் இருங்கம்மா, நான் முடிச்சுக்கிறேன்மா. என்ன குஜராத்தில் வந்து பேப்பரை வந்து கொடுத்துட்டாங்க வச்சிங்களேன், கொடுத்ததுனால தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை அதை சொல்லுங்க நீங்க எனக்கு. குஜராத்தில் எழுதக்கூடிய 1.5 லட்சம் பேருக்கும் கொஸ்டின் பேப்பர் ஏற்கனவே கொடுக்கப்பட்டது, ரைட்டு இருக்கட்டும். உத்தரப்பிரதேசில் எழுதின 2.5 லட்சம் பேருக்கும் கொஸ்டின் பேப்பர் ஏற்கனவே கொடுக்கப்பட்டது, ரைட். அதை நான் முழுசையாக ஒத்துக்கிறேன் நீங்கள் சொல்கிறத. இதனால தமிழ்நாட்டில் உண்டான மாணவர்களுக்கு என்ன பிரச்சனை அதை மட்டும் சொல்லுங்க ஐயா. தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்கள் இப்போ நானும் வந்து கவர்மெண்ட் எனது காலேஜில் வந்து போய் ஜாயின் பண்ணணும். என்னுடைய மார்க் இப்போ எங்களுடைய மார்க் சதவீதம், ஏன்னா இந்தியாவிலேயே வந்து இவ்வளவு பேருக்கு தான் வந்து இப்போ காலேஜில் வந்து இடம் இருக்கு அப்படிங்கும் போது இப்போ இந்த மாணவர்களுடைய நிலைமை நினைச்சு எப்படி வந்து அந்த சீட்டை வந்து ஃபில் பண்றாங்கன்னு தெரியுமா? மெடிக்கல் காலேஜ் சீட்டை எப்படி ஃபில் பண்றாங்க தெரியுமா? நீங்க சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். உங்களுக்கு தெரியும் இல்ல தெரியாதுன்னு சொல்லுங்க. தெரியாது. சரி, 15% சீட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கோட்டாக்கு போகுது. தமிழ்நாட்டில் 10,000 சீட் இருக்குது. நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க வச்சுக்கோங்க, ஒரு கணக்குக்கு நம்ம பார்ப்போம். 10,000 சீட் இருக்குன்னா 10,000 சீட்டில் 1,500 சீட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கோட்டாக்கு போகுது. என்ன ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து வரக்கூடிய மார்க்கை வச்சு யார் வேணுன்னா இங்கே வரலாம், இங்கே இருங்க அங்கே போகலாம். இங்கே நம்ம மக்கள் நிறைய மார்க் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க கல்கட்டாவில் போய் படிக்கலாம், பாம்பேயில் போய் படிக்கலாம், டெல்லியில் போய் படிக்கலாம். அங்கே உண்டான மக்கள் மார்க் வாங்கினா வந்துருக்கலாம். இது வந்து அந்த 15% சீட்டுக்கு மட்டும். மீதி 85% சீட்டும் தமிழ்நாட்டு மாணவர்களை வச்சு தான் ஃபில்லப் பண்ணப்படுகிறது. அப்போது குஜராத்தில் கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆனால் இங்கே உண்டான மக்களுக்கு என்ன பிரச்சனை அதை சொல்லுங்கள். இப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் 85% வந்து நம்மளுடைய மாணவர்களுக்கு வருது. இப்போ இவங்க கேட்கறது என்னன்னா, அவங்க மாநிலத்திலேயே அந்த பரீட்சையை வச்சுட்டா என்ன தவறு? ஏன்னா ஒவ்வொரு இந்துத்துவத்தை வந்து உள்ள கொண்டு வராங்க. இப்போ வந்து கல்வியை வந்து ஒரே நாடு ஒரே கோரிக்கை அப்படிங்கிறது தான் வந்து இந்த நாட்டு மக்கள் கேட்குறாங்க. எங்க நாட்டில் நாங்கள் வந்து இந்த பிரச்சனை எங்க மாநிலத்தில் நாங்கள் வந்து எங்களுடைய தேர்வுகளை நாங்கள் நடத்திக்கிறோம், எங்களோட கல்வி வளர்ச்சியை வந்து நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து தமிழ்நாடு மட்டும் கிடையாது, கர்நாடகா, உத்தரப்பிரதேசம். இப்போ அபிலேஷ் அவர்கள் சொல்லியிருக்காங்க, தமிழக முதல்வர் சொன்னதுக்கு அவரும் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இருங்கம்மா, நீங்கள் சொல்கிறது ஒரு நியாயமான கேள்வி. இந்திய அரசை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு எடுக்கக்கூடிய முடிவுகள்னு சிலது உண்டு, அவங்களுக்கு மட்டுமே உண்டான சில ரைட்ஸு. என்ன மாநில அரசுகள் மட்டுமே எடுக்கக்கூடிய முடிவுகள்னு சிலது உண்டு. மாநில அரசும் மத்திய அரசும் சேர்த்து எடுக்கலாம்னு சொல்லக்கூடிய கன்கரண்ட் லிஸ்ட்னு ஒன்று உண்டு. கல்வி முதல்ல மாநில பட்டியலில் இருந்தது. இந்த மாநில பட்டியலிருந்து அது எப்போ வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு போச்சுன்னு தெரியுமா? சொல்லுங்க. இந்திரா காந்தி ஆட்சி செய்யும் போது அது போச்சு. ஐ திங்க் எமர்ஜென்சி போது அது நடந்ததுன்னு நினைக்கிறேன். 1975-76 காலகட்டத்தில் 50 வருஷம் ஆச்சு. இத்தனை நாளாக என்ன ஏன் அதை வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டிலேருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி திமுக என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கு அதை சொல்லுங்க. இப்போ நம்ம திமுகவை மட்டுமே இருங்க, ஏன்னா தமிழ்நாட்டில் திமுக மட்டும்தான் அது பேசுது, ஏடிஎம்கே பேசல. என்ன ஏடிஎம்கே தான் பேசுறாங்களே. இப்போ வந்து மக்களுக்கு மாணவர்களுடைய மனநலம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கு. நீட்டை வச்சு இவங்க வந்து மக்கள் கிட்ட 10ஆம் கிளாஸ்ல பரீட்சை எழுதியா வந்து மக்கள் ஃபெயிலா போய் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டு சூசைட் பண்ணிக்கிறாங்க. 10ஆம் கிளாஸ் பரீட்சையில வேண்டாம் சொல்லி விட்டுருவோமா? அதெல்லாம் வேணாம் நீங்க சார் சொல்ல முடியும். ஏன் 10ஆம் கிளாஸ்ல உண்டான மாணவர்கள் வந்து சூசைட் பண்ணிக்கலாம், எம்பிபிஎஸ் மாணவர்கள் மட்டும்தான் சூசைட் பண்ணிக்க கூடாதா? சொல்லுங்களேன். அப்படின்னா சூசைட் பண்றது சரியானதுன்னு அது எனக்கு தெரியாது, அது அவங்கவுங்க எடுக்கக்கூடிய டிசிஷன்.
அது ரைட்டா தப்பாலாம் நான் சொல்ல இப்போ முடியாது. நீங்க சொல்றத பார்த்தா சூசைட் பண்றதுல வந்து தவறு கிடையாது அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாம் இருக்கு. பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னேன் நான். ஆ. என்ன நம்முடைய மாணவர்கள் எதுக்கு இல்லாமல் சூசைட் பண்ணிக்கிறாங்க. 10ஆம் கிளாஸில் வந்து நல்ல மார்க் வரலன்னு சொல்லி சூசைட் பண்ணால் நான் ஒத்துக்கிறேன். 10ஆம் கிளாஸில் ஃபெயிலாக போனேன்னு சொல்லி நான் சூசைட் பண்ணால் பார்த்துக்கிறேன். என்ன 490 மார்க் எதிர்பார்த்தேன், 488 மார்க் தான் வந்திருக்குன்னு சொல்லி கொஞ்சம் பேர் சூசைட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நாங்கள்லாம் வந்து 3 தடவை பரிசு எழுதியே 10ஆம் கிளாஸில் இந்த மார்க் வாங்கலை. நாங்கள்லாம் உயிரோட இல்லையா? ஸோ ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு எப்படிங்கிறது வந்து நம்ம மாணவர்களுக்கு சொல்லித்தரமே தவிர, மாணவர்களுக்கு மன அழுத்தம் வந்துருச்சுலாம் சொன்ன வச்சிங்களேன், இதெல்லாம் வந்து போகிற ஒரு இப்போ கிடையாது. ஒரு விஷயம், இப்போ மாணவர்கள் எல்லாத்தையும் அதை எதிர்த்து போராடக்கூடிய மனநிலையில இருக்காங்க. இந்த நீட் எக்ஸாம்ஸை எதிர்த்து போராடக்கூடிய மனநிலையில தான் இருக்காங்க. ஆனா ஒன்றிய அரசு வந்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு சர்ச்சைகள் எழுந்திருக்கு, அதை வந்து மௌனமாக காத்து இருந்துட்டு பாரத பேரரசு மத்திய அரசு ஏன் மௌனம் காக்குது? இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. மத்திய அரசு நேற்றுக்கு பதில் சொல்லியிருக்கேன். பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். அது வந்து ஹைகோர்ட் சொன்ன விஷயம் இல்ல. ஆமா, ஹைகோர்ட் தான் சுப்ரீம் கோர்ட் சொன்ன விஷயம். சுப்ரீம் கோர்ட் ஆமா, நாங்களும் we are also falling in line அப்படிங்கிறோம். நாங்க வேற ஒண்ணுமே சொல்லல. அவங்க அதான் முதல்ல பிரச்சனை இல்ல, எங்க தரப்புல வந்து தவறுகள் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? நேஷனல் டெஸ்டிங் அகாடமி வந்து இந்த ஒரு பரீட்சை மட்டும் தான் நடத்துதா? இந்த பரீட்சை மட்டும் இல்ல, இன்னும் எவ்வளவு IAS எக்ஸாம்ஸ் இருக்கு, IPS எக்ஸாம்ஸ், இன்னும் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. சரி, அப்ப அதெல்லாம் என்ன பண்ணணும்? அதெல்லாத்தையுமே நம்ம பிரிச்சு எல்லா ஸ்டேட்லையும் கொடுத்துருவோமா? IIT JEE எக்ஸாம்லாம் அவங்க தான் நடத்துறாங்க. அதெல்லாத்தையும் எல்லா ஸ்டேட்டும் கொடுப்போம்னு சொல்லி கொடுத்துருவோமா? மற்ற எந்த பரீட்சையிலும் இந்த கேள்விகள் வரலையா? நீட்டுக்கு மட்டும் ஏன் வருது? அதுதான் நீட்டுக்கு மட்டும் ஏன் வருது? உயிரை காப்பாற்றக்கூடிய மருத்துவத்துறைக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள், மாணவர்களே உயிரை விடக்கூடாது. உயிரை காப்பாற்றுவது ஆண்டவன், மருத்துவர்கள் கருவிகள் மட்டுமே. என்ன மருத்துவர்களால் உயிர் காப்பாற்றப்பட முடியும்னா உலகத்தில் யாரும் செத்தே போக முடியாது. அதற்கு அவர்களுடைய அறிவும் அதெல்லாம் நாங்கள் ஒத்துக்கிறோம். அதுக்காக வந்து உயிரை காப்பாற்றுறதுங்கிறது வந்து ஆண்டவன். என்ன அவன் தான் லிஸ்ட் பண்ணுறான். அதை மருத்துவர்கள் கருவிகள் மட்டுமே. கருவிகளுக்கு உண்டான மரியாதை கட்டாயமாக உண்டு. ஏன்னா எழுத்தும் தெய்வம் எழுதுகோலும் தெய்வம் நாம் பாரதி. கருவிகளுக்கும் மரியாதை உண்டு, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. என்ன ஆனால் அதுக்காக வந்து உயிரை காப்பாற்றுறதுலாம் இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டோஸு. அதெல்லாம் நம்ம வந்து இந்த இதுதான் இங்கே பிரச்சனை என்னன்னு கேட்டிங்க. இந்த எமோஷனல் விளையாட்டு இருக்கு இல்லையா, இந்த கேமு, இந்த கேம் தான் அங்கே நிறைய நடக்குது. அதனால தான் சொல்கிறோம், எமோஷனலாக யோசிக்காதீங்க, லாஜிக்கலாக யோசிங்க அப்படின்ட்டுன்னு. மற்ற இத்தனை பரீட்சைகளை வந்து NTA நடத்துது. மற்ற எந்த பரீட்சையும் இல்லாத கேள்வி இதுக்கு மட்டும் ஏன் வருது? என்ன நெரேட்டிவ் இதில் செட் பண்ணுறாங்க? ஏன் TNPSC எக்ஸாமில் பிரச்சனை வரலையா? வருது. அப்புறம் எதுக்கு TNPSC? எல்லாரும் வந்து நீங்கள் 12ஆம் கிளாஸோ 10ஆம் கிளாஸோ காலேஜோ படிச்சுட்டு தானேங்க போறீங்க. எல்லா தேர்வுகளுக்குமே கொஞ்சம் நான் ஒன்று சொல்றேன். இப்போ வந்து ஒரு டைப்பிஸ்ட் ஒர்க்கு, அதாவது ஒரு கிளரிக்கல் ஒர்க்குக்கு 12ஆம் கிளாஸ் வந்து பேஸ்ன்னு சொன்னாங்க வச்சுங்களேன். 12ஆம் கிளாஸ் மார்க் வச்சு எடுக்க வேண்டியதானே. எதுக்கு இன்னொரு TNPSC எக்ஸாம்? லா படிக்கிறாங்க தெரியுமா? டிகிரி 3 வருஷம் படிச்சுட்டு 3 வருஷம் லா படிக்கிறாங்க. இல்லை 5 வருஷத்துக்கு வந்து அந்த இன்டகிரேட்டட் கோர்ஸ் படிக்கிறாங்க. BA LLB ஹானர்ஸ்னு படிக்கிறாங்க. 5 வருஷம் படித்து பரீட்சை எழுதி பாஸ் பண்ணதுக்கு அப்புறமும் பார் அசோசியேஷனில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இன்னொரு அங்கே போய் பரீட்சை எழுத வேண்டியது இருக்குது தெரியுமா? ஏன் இருக்குது? அது தமிழ்நாடு பார் கவுன்சில் இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் உங்களுக்கு பிரச்சனையா, இல்லை மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மட்டும்தான் பிரச்சனையா? எது பிரச்சனை? இப்போ அரசாங்கம், தமிழக அரசு, கட்சிக்காரங்க எல்லாருமே வந்து தேர்வை வந்து ஒழிக்கணும்னு சொல்றாங்க. ஆனா ஏன் இந்த தேர்வை மட்டும் ஒழிக்கணும்? எல்லா தேர்வுகளை வந்து ஒழிக்கணும்னு சொல்றாங்க. மாணவர்கள் போராடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா எங்களுடைய மாநிலத்துக்கே அந்த இதை வந்து கொடுத்துருங்க, அந்த நீட் எக்ஸாம்ஸ், இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எங்க மாநிலத்துக்கே கொடுத்துருங்கன்னு தான் அந்த கோரிக்கை. வட இந்திய வழக்கறிஞர்களை ஹையர் பண்ணுவாங்க DMK மக்கள். அவங்களுடைய சொந்த கேஸுன்னா, அவங்களோட சொந்த கேஸுன்னா கபில் சிபில், முகில் ரஸ்தோகி, என்ன அப்புறம் வந்து அவர் இறந்து போன அருண் ஜேட்லி, அப்புறம் வந்து சோலி சொரப்ஜி, நானி பல்கிவாலா, அது மாதிரி நல்ல பெரிய வக்கீல்களை வந்து ஹையர் பண்ணுவாங்க. அது மாதிரி ஹையர் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நடத்த சொல்லுங்கள். டைரக்ஷன் ஹஸ் கம் ஃப்ரம் சுப்ரீம் கோர்ட் மேடம். நம்ம நாட்டுல வந்து ஒரு கேஸ் போட்டா எவ்வளவு வருஷம் எடுத்துட்டு போகும்? அது எனக்கு தெரியாது. இது வந்து கேஸ் வந்து போட்டா எவ்வளவு நேரம் ஆகும்னு நீங்க சொன்னீங்கன்னா இது வந்து உங்க மேல நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை நான் தொடுக்க வேண்டியது இருக்கும். உண்மைதானே சார் நான் சொல்றேன். அது எனக்கு தெரியாது. ஒரு மக்களாக இருந்துட்டு வந்து இதை யோசிக்கும் பொழுது எத்தனை கேஸ் வந்து அந்த மாதிரி தானே இருக்கு. மக்கள் வந்து போராடிட்டு தானே இருக்காங்க. ஒரு மாணவர் 20,000 மாணவர்கள் கிட்ட வந்து சைன் வாங்கி வந்து கோர்ட்ல வந்து கொடுத்திருக்காங்க. ஆனா அதை பத்தி வந்து நீட்டுக்காக தான் கொடுத்திருக்காங்க. ஆனா அதை பத்தி பேசவே இல்லையே. சரி, சுப்ரீம் கோர்ட் பேசவே இல்லை. இப்போ வந்து நாங்க இவ்வளவு பேப்பர் கொடுத்துருக்கோம், அதுக்கு வந்து இது சுப்ரீம் கோர்ட்ல இந்த ஜட்ஜிட்ட கொடுத்துருவோம், இந்த ஜட்ஜி வந்து அதை எடுக்கல அப்படின்னு சொன்னா இம்பீச்மெண்ட் மோஷன் ஒன்று உண்டு. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு மேல இம்பீச்மெண்ட் மோஷனை கொண்டு வர சொல்லுங்க பாராளுமன்றத்தில். நாங்க என்ன வேண்டாம் நான் சொன்னேன். அப்படின்னா ஒரே
நாடு ஒரே கோரிக்கை அப்படிங்கிறது வந்து தவறானது அப்படின்னு சொல்றீங்களா? அது தவறு, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எந்த இதை வந்து எது ஒரே நாடு ஒரே கோரிக்கை? நீட் தேர்வுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ஒரே நாடு ஒரே கோரிக்கை அப்படிங்கறத வந்து உத்தரப்பிரதேசம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா கர்நாடகா, தமிழக அரசு இவங்க எல்லாருமே வந்து இந்த கோரிக்கையை மட்டும் கொடுத்துட்டா வந்து இந்த மாதிரி வந்து சர்ச்சைகள் இயலாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அபிலேஷ் சொல்லியிருக்காரு, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எழுதுவதற்கு இதுதான் காரணம்னு. சரி, நீட்டு தேர்வை ரத்து பண்ணிடுவோம். ஒரு கவுண்டர் கண்டிஷன் ஒன்று நான் வைக்கிறேன், அது ஒத்துக்கிறாங்களான்னு கேட்குறீங்களா? சொல்லுங்க. என்ன வழக்கம் போல் 12ஆம் கிளாஸ் மார்க்கு, பயாலஜி சுவாலஜி இருக்கு இல்லையா, பாட்னி சுவாலஜிக்கு உண்டானதில் 100 மதிப்பெண், ஃபிசிக்ஸுக்கு 50 மதிப்பெண், கெமிஸ்ட்ரிக்கு 50 மதிப்பெண், இப்படி தான் முன்னாடி இருந்தது 200 மார்க்கு. இதுக்கு முன்னாடி வந்து அதில் என்ட்ரன்ஸுக்கு ஒரு 50 மார்க் போட்டு 203 மார்க் போட்டாங்க. இந்த 200 மார்க் எடுத்து வச்சுப்போம். 200 மார்க்குக்கு அப்புறம் 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் அரசு பள்ளிக்கூடத்தில் தமிழ் மீடியத்தில் படித்திருந்தால் 5 மதிப்பெண் எக்ஸ்ட்ரா, 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு படித்திருந்தால் இன்னொரு 5 மதிப்பெண் எக்ஸ்ட்ரா, 11, 12 தமிழ் மீடியத்தில் அரசு பள்ளிக்கூடத்தில் படித்திருந்தால் 5 மதிப்பெண் எக்ஸ்ட்ரா, 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளிக்கூடத்தில் படித்திருந்தால் இன்னொரு 5 மதிப்பெண் எக்ஸ்ட்ரா, இன்னொரு 20 மதிப்பெண் மொத்தத்தில். என்ன தாயாரோ தந்தையாரோ அவங்க வந்து டிகிரி ஹோல்டராக இருந்தாங்க வச்சுங்க, 10 மதிப்பெண் வந்து நெகட்டிவ். என்ன தாயாரோ தந்தையாரோ மருத்துவராக இருந்தாங்கன்னா 20 பாயிண்ட் வந்து நெகட்டிவ். அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துருவோம், எக்ஸ்ட்ரா மார்க் கொடுத்துருவோம். இவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து கிராஜுவேட்டாகவோ அதுலேயும் ஸ்பெஷலி வந்து மெடிக்கல் கிராஜுவேட்டாகவோ இருந்தால் மதிப்பெண்களை குறைச்சி ஈக்குவேட் பண்ணி வச்சு சீட்டை ஃபில் பண்ணுவோமா? நமக்கு என்ன வேணும்? அரசு பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவர்களுக்கு இடம் கிடைக்கிறது இல்லை, முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு கிடைக்கிறது இல்லை. என்ன சமுதாயத்தால் வஞ்சிக்கப்பட்ட மாணவர்களுக்கு அழகாக இதை கொடுத்துடலாமா? இதுக்கு ஒத்துக்கிறாங்கன்னா சொல்லுங்கள், நீட்டை வந்து எடுக்கிறதுக்கு உண்டான வேலையை நாங்களும் வந்து என்னால் முடிஞ்சதை நான் பண்ணி கொடுக்குறேன். நீட் யாரும் தவறுன்னு சொல்ல. அப்புறம் நீங்கள் தான் சொன்னீங்க இப்போ நீட்டு தவறு, நீட்டை எடுக்கணும் அப்படின்னீங்க. நீட் எடுக்குது, அதாவது கண்டிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, மெடிக்கல் காலேஜ் சீட்டு எவ்வளோ ரூபாய்க்கு போயிட்டு இருந்துன்னு தெரியும் எல்லாருக்கும். ஆமாம். என்ன 1 கோடி ரூபாய்க்கு வந்து எம்பிபிஎஸ் சீட்டு வந்து விற்கப்பட்டது. என்ன இப்போ அது நடக்கலை, அதனால மக்கள் கோவப்படுறாங்க. இதுதான் ஒரே ஒரு வரி, வேறு ஒன்றுமே கிடையாது. இல்லை இன்னொன்று பண்ணாங்க. நான் வந்து நடுவில் ஒரு டாக் ஒன்று பார்த்தேன். ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி வந்து நம்ம நிறைய வந்து ரிசோர்ஸஸை ஸ்பெண்ட் பண்ணுறோம், இவ்வளோ பெரிய மெடிக்கல் காலேஜை கட்டி 100 பேர் தான் வந்து அட்மிஷன் போடுறோம், இது பண்ண வேண்டாம், இதுக்கு வேறு ஏதோ பண்ணால் இந்த ஆர்ட்ஸ் காலேஜ் நடத்துகிறாப்புல, இந்த இன்ஜினியரிங் காலேஜ் நடத்துகிறாப்புல ஒரு காலேஜ்லேயே வந்து 1000 பேர் 2000 பேரை சேர்க்கலான்னாங்க. அந்த மாதிரி ஒரு மாறுதலை கொண்டு வந்து 1.5 லட்சம் பேரையும் டாக்டர் ஆக்கிடுவோமா? அந்த மாதிரி ஆக்கினதில் மெடிக்கல் இன்ஜினியரிங் காலேஜுக்கு என்ன ஆச்சுன்னு இப்போ உங்களுக்கு பார்க்குறீங்கல்ல, 545 மெடிக்கல் காலேஜை போட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய மெடிக்கல் இந்த இன்ஜினியரிங் லெவல் எப்படி இருக்குது? இவங்க பேசுகிறது வந்து மக்களுக்காக பேசலைங்க, மாணவர்களுக்காக பேசலைங்க. என்ன இவங்க இது எல்லாமே வந்து ஃபேப்ரிகேட்டட் ஸ்டோரி. பேப்பரில் வரதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. அவங்களுக்கு வேணுங்கிறத எழுதிப்பாங்க. 10 நாள் கழித்து பொடிசாக வந்து இதுக்கு மன்னிப்பு கேட்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லும் போது என்ன பண்ணால் ஆம் ட்விஸ்ட் பண்ணி நீ எவ்வளோ சைஸுக்கு நியூஸ் போட்டியோ அதே சைஸுக்கு போடு, முதல் பேஜில் 8 காலத்துக்கு வந்து மன்னிப்பு கேட்கிறோம், பொய் சொல்லி விட்டோம் அப்படின்னு போடுன்னு சொன்னால் வச்சிங்களேன். அந்த மாதிரி ரூலிங் கொண்டு வர முடிஞ்சுன்னா நீங்கள் வந்து இந்த மீடியாக்காரங்களை கைக்குள்ளே கொண்டு வரலாம். அது இல்லாத வரைக்கும் they will go on set the narratives, nobody bothers. இதுதான் உண்மை. எந்த மாணவர்கள் வந்து எதுக்கு கேட்டாலும் கையெழுத்து போடுவாங்க. இப்போ 20,000 கையெழுத்து வந்து நான் போடுவேன், ஒரு அரை மணி நேரத்தில் உட்காந்தா வச்சிங்களேன். 5 பேனா கொடுங்க, மாற்றி மாற்றி நான் கையெழுத்து போடுறேன். இப்போ என்ன வந்து குப்பன் சுப்பன் கோவிந்தசாமி ராமசாமின்னு சொல்லி பேரா இல்லை. என்ன என் டெலிஃபோன் என்னோடய ஃபோனுக்குள்ளே வந்து ஒரு 1000 பேர் இருக்குது. எல்லா பேரும் எடுத்து நம்ம எழுதி கையெழுத்து போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. யாராவது வந்து இது பண்ண போகிறேன் இதில் என்ன, நீங்கள் என்ன ஆதார் கார்டு அதோட அட்டாச் பண்ணியிருக்கீங்க? அப்புறம் இந்த இத்தனை கையெழுத்து வாங்கி என்ன பண்ணாங்க? சேலத்தில் நடந்த இளைஞர் மாநாட்டில் கொண்டே கொடுத்தாங்க. இதுக்கு கையெழுத்து வாங்கணுமா? இல்லை. அப்புறம் இதெல்லாம் பம்மாத்து போகிற உருக்குன்னு வழி கிடையாது. மக்களை அப்படியே ஒரு கொதி நிலையில் வச்சுருந்து உண்மையான பிரச்சனையிலேருந்து டீவியேட் பண்ணுறது இருக்கு இல்லையா, அது நடந்துட்டுருக்கு. வி ஆர் கெட்டிங் இன் டு அ டிசாஸ்டர் மேடம். நம்முடைய எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கு. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் தமிழ்நாடு அலோன், ஐ எம் டாக்கிங் அபவுட் ஆல் இண்டியா. என்ன இது உடனே கேட்டால் என்ன சொல்லுவான், உத்தரப்பிரதேசத்தை பார், மத்திய பிரதேசத்தை பார், அதை விட நாங்கள் நல்லா இருக்கோம்னு. அவன் நாசமாக இருக்கான், நாசமாக போகிறான், இல்லைன்னா வந்து தெருலவே விடுறான். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஐ எம் ஃப்ரம் தமிழ்நாடு, ஸோ ஐ ஹவ் டு பாதர் அபவுட் மை பிளேஸ் அண்ட் தென் ஐ ஹவ் டு பாதர் அபவுட் மை ஓன் சில்ட்ரன். என்ன இன்றைக்கி உண்டான சேஞ்சஸில் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கோவிட் 3 வருஷம் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து புதுசாக வந்து கற்றுக்க வேண்டியது இருக்குது. நீங்கள் முன்னாடி படித்த எதுவுமே இன்றைக்கி பிரயோஜனம் இல்லை. இப்போ நீங்கள் ட்ரெயின் பண்ண வேண்டியது எப்படின்னு கேட்டிங்க வச்சிங்களேன், வாழ்க்கை முழுக்க ஒரு லேர்ன் பண்ணுறதுக்கு கற்றுக்கிறதுக்கு மக்களை வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணுமே தவிர உங்களுடைய மற்ற எந்த படிப்பும்
இன்றைக்கி வந்து பிரயோஜனம் இல்லை. என்ன நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம்? மீன் தண்ணீரில் வசிக்கும் சப்ஜெக்ட் மேட்ரு உள்ளே வந்து மேட்ரு வருது. மீன் தண்ணீரில் வசிக்கும். ரெண்டே ரெண்டு தான் கேள்வி. மீன் எங்கே வசிக்கும், இல்லைன்னா தண்ணீரில் எது வசிக்கும். மீன் எங்கே வசிக்கும்னா மீன் தண்ணீரில் வசிக்கும் அப்படின்னு எழுதினா மார்க்கு. தண்ணீரில் எது வசிக்கும் அப்படின்னு கேட்டால் மீன் தண்ணீரில் வசிக்கும்னு எழுதினா மார்க்கு. என்ன மீனால் ஏன் தண்ணீரில் வசிக்க முடியுது, மனிதர்களால் ஏன் தண்ணீரில் வசிக்க முடியல? உங்களுடைய எஜுகேஷன் எப்படி இருக்குன்னு கேட்டால் வச்சுக்கோங்க, இந்த கேள்வி கேட்குறதுக்கு இருக்கணும். உலகத்தில் வந்து 3/2 பங்கு தண்ணீர், 1/3 தான் வந்து நிலம். ஸோ லேண்ட் சைஸ் வந்து கம்மி, பாப்புலேஷன் கூடுது, இடம் நெருக்கடி ஆகுது. அப்போ தரையில் இருக்கக்கூடிய மனிதனால் தண்ணீருக்குள்ளே வாழ முடியுதானால் அதை எப்படி பண்ண முடியும்? இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு நம்முடைய எஜுகேஷன் இருக்கணுமே தவிர, என்ன எப்போ பார்த்தாலும் நாங்கள் போராட்டத்துக்கு எங்கள் மாணவர்களை தூண்டுவோம்னா, போராடக்கூடிய கல்வி மாணவர்கள் முறை தவறாக இருக்குன்னு சொல்ல வரீங்களா? முழுமையாக தவறாக இருக்குது. தலையிலேருந்து கால் வரைக்கும் மொத்தமாக மாற்ற வேண்டியது இருக்குது. தலையிலேருந்து கால் வரைக்கும் மொத்தமாக மாற்ற வேண்டியது இருக்குது. அது பண்ணாத வரைக்கும் என்ன மக்கள் வந்து இந்த கொதிநிலையில் இருந்துகிட்டே இருப்பாங்க. சூப்பர். அதை யாரால் வந்து அதுக்கு அதை கொதிநிலையில் வைப்பதனால் யாருக்கெல்லாம் அது பயன் தருமோ அவர்கள் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அவ்வளோதான். உங்களுடைய பொன்னான நேரங்களை எங்களோட செலவிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.